ஹாய், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே இன்றைக்கி நாள் நல்லபடியாக அம்மையை சாமிக்கிட்ட வேண்டிப்போம். இது நீ எனக்கு எப்பயாவது ஏதாவது ஒன்று தோணும் போது நான் அப்போவே இந்த பேசி வீடியோவாக எடுத்து வச்சிடுறேன். அதுதான் இது கண்டினியூஸாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஒன்றும் அந்த மாதிரி யாருக்குமே பிடிக்காத விஷயத்த நான் பேச போகிறதில்ல. என்ன நான் சொல்கிறதே இன்னொருத்தரும் சொல்லியிருப்பாங்க, ஆனால் சொல்கிற விதம் மட்டும் தான் வேறையாக இருக்கும். நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம பொண்ணுங்க, இப்போ இருக்கிற பொண்ணுங்கன்னு சொல்கிறத விட அம்மாங்க, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எந்திரிப்போம். காலையில் எந்திரிச்சு என்ன டிஃபன் பண்ணுறது, என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்த்தேன். பசங்களுக்கு என்ன டிஃபன் கட்டலாம் அப்படின்னு யோசிப்போம். இன்னும் கேட்டால் ஹஸ்பண்டுங்களுக்கு என்ன டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம், என்ன லன்ச் பண்ணலாம் அப்படிலாம் யோசிப்போம். இப்போ தினமும் யோசிக்கிறது தான். அது தினமும் நம்மளோட ரொட்டீன் வாழ்க்கையே அது மட்டுமா தான் இருக்கும். அப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் நம்ம டைமுக்கு சாப்பிடுவோமான்னு கூட தெரியாது. நம்மளை எத்தனை பேர் வீட்டில் அவங்க வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்களான்னு கூட சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்டதும் கிடையாது அந்த மாதிரி. திரும்ப ராத்திரிக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துட்டு ராத்திரிக்கு என்ன சமைக்கலான்னு யோசிச்சு இப்படியே தான் அவங்களோட நாள் போயின்னு இருக்கும். இதில் எங்கே ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 ஆச்சும் நம்மளுக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோமா? இல்லையே. எத்தனை பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் டைமை கொஞ்சம் எடுத்துப்பேன், நான் அதில் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுவேன் நான் சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆனால் அது பண்ணணும். அது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பசங்க எல்லாம் வளர்ந்து அவங்க கல்யாணம் பண்ணின்னு போயிருந்ததுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க எப்படி அமைச்சிக்குவாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களோட லைஃப்பை தேடி போனதுக்கப்புறம் நம்மளோட லைஃபு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம நினச்சி இதை பண்ணியிருக்கலாமோ அதை பண்ணியிருக்கலாமோன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறதை விட நம்ம எங்கே வாழ்ந்தோம், நம்ம பசங்களுக்காக, நம்ம ஹஸ்பண்டுங்களுக்காக, நம்ம அப்பா அம்மாவுக்காக இப்படி மட்டும் தான் வாழ்ந்துருப்போம். நம்மளுக்காக நம்ம வாழ்ந்தே இருக்க மாட்டோம் நம்ம. அதனால பின்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் நம்ம வயசு இருக்கும் போதே நம்மளுக்கான டைமை கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கின்னு நம்மளுக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அதையும் பண்ணலாம். அதையும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் இல்லைங்களா? பண்ணலாம். சரி, பாய்ங்க.